சத்குரு பகவானே, கடவுள் எப்படி நம்ம அடையிறது? கடவுளோட ஆசீர்வாதம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சதா நம்ம கடவுளோட குழந்தைங்களா நல்லவங்களா வாழ்ந்தா கடவுள் நம்ம கூடவே இருப்பார். எங்கேயுமே நீங்கள் போய் தேட வேணாம். கோயில் குளம் எங்கேயுமே தேட வேணாம். பகவானை நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டிலேயே நம்ம கூடவே நம்மளுக்குள்ளேயே இருக்கார். ஆனால் அதை நம்ம நிறைய நேரம் தவற விட்டுருவோம். இப்போல்லாம் நம்ம சத்குரு பகவான் நம்ம கணக்கன்பட்டி பழனி சுவாமிகள் எல்லா ரூபத்துலேயும் காட்சி தராரு. நிறைய வீட்டில் பட்டாம்பூச்சியாக வராரு, வெட்டுக்கிளியாக வராரு. நல்லா எல்லாருக்கும் காட்சி தந்து ப்ளஸ் பண்ணுறாரு. நிறைய பேருக்கு சோதனை வந்தப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சாமியை டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்கள் உண்மையாக எங்கள் கூட இருக்கிறதா இருந்தால் நீங்கள் பட்டாம்பூச்சியாக வாங்க, வெட்டுக்கிளியாக வாங்கன்ட்டுலாம் சாமியை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கடவுள் நம்ம கூடவே தான் இருக்காருன்னு யாருமே உணர மாட்டோம். நம்ம கூடவே நம்ம வாழ்க்கையில் நம்மளை ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடவுள். கடவுள் நேரில் காட்சி கொடுப்பாருன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காட்சி கொடுப்பாரு எப்படின்னா யார் மூலயமா வருவார், நம்மளுக்கு காட்சி கொடுத்து நம்மளுக்கு வேண்டியதை செஞ்சு தருவார். நம்ம பகவான் ஞான வள்ளல் பழனி சுவாமிகள். ஆனால் நம்பிக்கை தான் வைக்கணும். நம்பிக்கை தான் நம்ம வைக்க மாட்டோமே. நம்மளுக்கு மனசு தான் அலட்பாயுமே, இங்கேயும் அங்கேயும் ஓடும். இது நிச்சயமாக இது கடவுள் தானா, இவர் தான் செய்கிறாரா, நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாரு, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஆமாங்க, நம்ம கர்ம வினை எப்படி அவர் கழிப்பார்? நம்ம கஷ்டத்தெல்லாம் அவர் சுமக்கிறாரு. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ அவருக்கு கஷ்டம் வேதனை. நம்ம எப்போவுமே எப்படி கடவுள் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் ப்ரே பண்ணுவோமா? நம்ம என்னங்க சாதாரண மனுஷங்க. நம்ம கடவுள் கிட்ட போனால் கால் அமுக்கரிச்ச எனக்கு இந்த கஷ்டம் போயிடணும், அந்த கஷ்டம் போயிடணும், என் வீட்டில் சண்டை போடுறாங்க, அவங்க போடுறாங்க, எங்களுக்கு இந்த சொத்து வேணும், இந்த நகை வேணும், இந்த பணம் வேணும், இந்த கார் வேணும், வயிறு வலி போகணும், தலைவலி போகணும், உடம்பு வலி போகணும்னு வரிசையாக லிஸ்ட்டு. அது எப்படின்னா அனுமார்வாள் மாதிரி பெரிய லிஸ்ட்டு நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம மனித ஸ்வரூபம் தான், நம்ம சாதாரண மானிட பிறவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் நம்ம இப்படி தான் லிஸ்ட்டு போடுவோம். ஆனால் கடவுள் அதை பற்றி கவலையே பட மாட்டார். நீ கால் அமுக்குனா என்ன, அமுக்காட்டினா வேணான்னு அவர்கிட்ட நம்ம சரண் அடைஞ்சிட்டோன்னா அவர் குழந்தைங்களா நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்மளோட கஷ்டத்துலேருந்து நம்மளை விடுவிக்க அவர் தலைமையில வச்சுட்டு நம்மளை தாங்கிட்டு இருப்பார். நம்ம கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவரே நாமஸ்மரணான எல்லா வீடியோலையும் சொல்கிற பாருங்க, சத்குரு சரணம் சொல்லி பாருங்கள், எவ்வளோ மிரக்கல்ஸ் நடக்கும்னு சொல்லி பாருங்கள். எங்கள் பர்சனல் லைஃப்லலாம் கஷ்டம் கொடுப்பாரு. ஆனால் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு நம்மளுக்கு அவரே கூட இருந்து துணை இருந்து நம்மளை கரையேற்றி விட்டுருவார். நம்மளை கீழே போயிடுவோம், பாதாளத்துக்கு போயிடுவோம், ஊந்து போயிடுவோம். ஆனால் டக்குன்னு சாமி நம்மளை தூக்கி விட்டு நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை சந்தோஷத்தில் மூழ்கடிச்சிருவார். உண்மைங்க, சத்தியமாக நம்புங்க கடவுளை. நிச்சயமாக நம்ம பகவான் கூட இருந்து நம்மளை காப்பாற்றுவார். இது நிதர்சனமான உண்மை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நேர்மையாக. ஸ்டே பிளஸ்ட்.